ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, இந்த ஆன்மீக நாளான 29ஆம் நாளில் நாம் பார்க்கப் போகும் தகவல், பக்தர்களின் குழந்தைகளுக்கு முருகன் அளிக்கும் தெய்வீக ஆசீர்வாதத்தை உணர்வோடு காண்போம். முருகனை நாம் வணங்கும் பொழுது பெற்றோரின் பிரார்த்தனைகள், குழந்தைகளின் எதிர்காலம், அவர்களின் மன பாதுகாப்பு அனைத்திற்கும் காவலனாக நிற்கும் முருகனின் அருள் இந்த காணொளியில் வெளிப்படுகிறது. முருக பக்தர்களின் வாழ்க்கையில் அவர்களின் மிகப்பெரிய செல்வம் எது என்று கேட்டால் அது அவர்களின் குழந்தைகள் தானே. பெற்றோர்கள் தினமும் முருகனை நினைத்து கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்யும் போது அந்த வேண்டுதல் அவர்களுக்காக மட்டுமல்ல, அவர்களின் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவும் தான். முருகன் என்பவர் தனது தந்தையான சிவனின் ஞானத்தையும் தாய் பார்வதியின் கருணையையும் ஒருங்கே பெற்ற தெய்வம். அத்தகைய முருகனின் பார்வை நம் குழந்தைகளின் மீது விழுந்தால் அந்த குழந்தையின் வாழ்க்கை நல்ல திசையாக மாறுகிறது. முருக பக்தர்களின் குழந்தைகளின் அறிவு மட்டும் அல்ல, நல்ல பண்பு, நல்ல நடத்தை மற்றும் தீய பாதையில் செல்லாமல் தடுக்கும் ஒரு அகத்துணையே அதுவே முருகனின் ஆசீர்வாதம். முருகனை வணங்கும் பல பெற்றோர்கள் சொல்வார்கள், என் பிள்ளை என் கையில் இல்லை, முருகனின் கையில்தான் இருக்கிறான் என்று. அந்த நம்பிக்கை என்றும் தோல்வி இல்லை, அது முழுமையான வெற்றியே. குழந்தைகள் பள்ளியில் இருந்து பயந்து வந்தாலும், தேர்வில் குழப்பம் ஏற்பட்டாலும், நண்பர்களால் தவறான பாதைக்கு அழைத்துச் சென்றாலும் அந்த குழந்தையின் மனதில் முருகனின் பெயர் நினைவில் இருக்க வேண்டும். வேலுண்டு, பயமில்லை. குழந்தைகள் தங்கள் கையில் வேல் வைத்து போற்றும் போது அது ஒரு ஆயுதம் அல்ல, அதுவே குழந்தைகளின் மனதை பாதுகாக்கும் தெய்வீக கவசமே. குழந்தைகள் பெரியவர்கள் ஆகும்போது அவர்களின் நடத்தையிலேயே முருகனின் அருளை பேசும். மரியாதை, அமைதி, அடக்கம், மற்றவர்களை மதிக்கும் மனம், இவை அனைத்தும் புத்தகங்களில் இருந்து அல்ல, பக்தியின் வழியாக முருகன் விதைத்த விதைகளே. ஆன்மீக அன்பர்களே, நீங்கள் தினமும் என் பிள்ளைகளை காப்பாற்று முருகா என்று சொல்லும் அந்த ஒரு வார்த்தை, அது உங்கள் குரல் அல்ல, உங்கள் உயிரின் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை முருகன் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டான். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் முருகனின் திருவடிகளில் பாதுகாப்பாக உள்ளது. முருகன் அருள் அனைவருக்கும் துணையாக இருக்கட்டும். ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த